ஹலோ வணக்கம், வெல்கம் டு டிகிரி காஃபி. இன்றைக்கி நம்ம ஷாஹி சிக்கன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். நம்ம பேனில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடானதும் அதில் ஒரு பிரியாணி இலை, 3 கிராம்பு, 3 ஏலக்காய், ஒரு பட்டை, ஒரு சின்ன துண்டு ஜாவித்ரி, ஒரு கருப்பு ஏலக்காய் போட்டுக்கலாம். அடுத்ததாக ஒரு 1.5 டீஸ்பூன் சீரகம் போட்டு கொஞ்சம் எண்ணெயில் எல்லாத்தையும் வறுத்துக்கலாம். அடுத்ததாக ஒரு 4-5 முந்திரி இதோட சேர்த்து வறுத்துக்கலாம். இதுக்கப்புறம் நம்ம ஒரு பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிறத இதோட சேர்க்க போகிறோம். இது நீங்கள் எப்படினாலும் கட் பண்ணிக்கலாம் வெங்காயத்தை. இது நம்ம அரைக்க தான் போகிறோம். இது கூட கொஞ்சம் நம்ம உப்பு சேர்த்து இது நல்லா குக் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். ஷாஹி சிக்கனில் கிரேவி ரொம்ப க்ரீமியாக இருக்கும். அடுத்ததாக ஒரு பெரிய தக்காளி கட் பண்ணி இதோட சேர்த்துக்கலாம். இப்போ இந்த தக்காளியும் நல்லா குக் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். இது குக் ஆனதுக்கப்புறம் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஒரு 1/2 கப் தயிரோட ஒரு 3 டேபிள் ஸ்பூன் பால் ஊற்றி நல்லா கலந்து இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட்டாக நம்ம பேனில் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடானதுக்கப்புறம் அதில் கொஞ்சம் கேப்சிகம் சேர்த்து அதில் கொஞ்சம் உப்பும் மிளகு மட்டும் சேர்த்து கொஞ்சம் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். ஸ்லைட்டாக வதக்கினா மட்டும் போதும், அப்போ தான் கிறிஸ்பியாக இருக்கும். ரொம்ப குக் பண்ண வேண்டாம். வதக்கி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அதே பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் பட்டர் போட்டுக்கலாம். பட்டர் நல்லா சூடானதும் அதில் ஒரு பட்டை, ஒரு பிரியாணி இலை, 2 ஏலக்காய், 2 கிராம்பு போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இதுலேயே நம்ம ஒரு 2 டீஸ்பூன் மிளகாய் தூள், 2 டீஸ்பூன் மல்லித்தூள், கொஞ்சம் மஞ்சள் போட்டுக்கலாம். அடுத்ததாக இதோட ஒரு 2 டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணி இந்த மசாலா எல்லாத்தையுமே இந்த பட்டரில் நல்லா வறுத்துக்கலாம். இப்போ மசாலா குக் ஆனதுக்கப்புறம் இதில் நம்ம ஒரு 1/2 kg சிக்கன் ஆட் பண்ணுறோம். இந்த சிக்கனை நம்ம நல்லா மஞ்சளில் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். இந்த மசாலாவை இப்போ நம்ம இந்த சிக்கனோட நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 மினிட்ஸ் குக்காக விடலாம். இதோட நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கவர் பண்ணி ஒரு 20 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் குக் ஆகட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா 20 to 25 மினிட்ஸ்க்கு அப்புறம் சிக்கன் நல்லா குக் ஆகிருக்கும். நம்ம தயிரும் பாலும் கலந்து வச்சுருந்ததை இதோட ஆட் பண்ண போகிறோம். இப்போது இதை நல்லா கலந்து விட்டு நம்ம மூடி வச்சு ஒரு கொதி வர வரைக்கும் குக் பண்ணிக்கலாம். அடுத்ததாக இதில் நம்ம ஃபஸ்ட்டே சாட்டே பண்ணி எடுத்துக்கிட்ட குடமிளகாவை சேர்த்துக்கலாம். உங்களுக்கு க்ரீம் பிடிக்கும்னா கடைசியாக ஒரு 1 to 2 டேபிள் ஸ்பூன்ஸ் க்ரீம் ஆட் பண்ணிக்கலாம்.
நான் ஆட் பண்ணல இன்றைக்கி. லாஸ்ட்டாக கொத்தமல்லி சேர்த்து கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அவ்வளோதான், ஷாஹி சிக்கன் ரெடி. உங்களுக்கு இந்த ஷாஹி சிக்கன் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாரத்துக்கு 2 வீடியோ போடுவோம். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக அது உங்களுக்கு தெரிய வரும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.